கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் மதம் இல்லைனா இறைவனை தேடுதல்ன்றதுக்கு எந்த இடம் கொடுக்கப்படுது அப்படின்றத என்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? அதே போல் தேவனுக்குன்னு வாழணுன்ற எண்ணம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதுன்றதை கவனிச்சிருக்கிறீங்களா? தன்னுடைய வாலிப வயசில் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு தோஞ்சு போனதுக்கப்புறம் வயதான நாட்களை தேவனுக்குன்னு கொடுக்க விரும்புகிறாங்க. இல்லை வாலிப வயசில் வேறு எந்த வேலையும் செய்கிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ தகுதியே இல்லைன்னு வர்ற பட்சத்தில் ஊழியக்காரனாவது ஆயிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட மனுஷங்க மத்தியில் அப்படியே ஒரு வாலிபன் தன்னை ஊழியம் செய்கிறதுக்கு அர்ப்பணிக்கும்போது நிறைய பேர் அதை வினோதமான காரியமாகவே பார்க்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அனுபவித்த அந்த வாலிபனுக்கு தான் தெரியும், வாலிபத்தோட முழு நிறைவையும் படைச்ச தேவனால் மட்டும்தான் தர முடியும்னு. அதுலேயும் அவருக்கு ஊழியம் செய்கிறது போல உன்னத திருப்தி தரக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒரு முறை காசி நகரில் கல்வியில் சிறந்த ஒரு சன்னியாசியோட சாது சுந்தர் சிங் அவங்க உரையாடிட்டு இருந்தாங்க. அப்போ சன்னியாசி சொன்னார், சாதுக்களுடைய ஒழுக்க முறைகளை குறிச்சுள்ள எங்களுடைய சட்டத்திட்டங்கள் போற்றத்தக்கவை அப்படின்னு. ஏன்னா முதலாவது மாணாக்கனில், அதுக்கப்புறம் குடும்பஸ்தன், வாழ்க்கையோட பின்பாகத்தில் குடும்ப கவலையிலேருந்து நீங்கி காட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வயதான காலத்தில் சந்நியாசிக்கிறது, அதாவது வெறுத்துடுறதுன்னு. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட முறையோ விபரீதமானதுன்னு சொன்னார். உங்கள் வாலிப பிரயாயத்தில் சந்நியாசி ஆயிட்டீங்களே அப்படின்னு அவரை பார்த்து சொன்னார். அதுக்கு சுந்தர் சிங், நான் சாதுவானதுடைய நோக்கம் உங்கள் நோக்கத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானது. கண்ணியம் கிடைக்கும்னு நான் சாதுவாகலை. உலகத்தில் இடையூறுகளில் இருந்து சாதுவாக எளிய வாழ்க்கை நடத்தி கிருபையாக என்னை ரச்சித்தவருக்கு ஊழியம் செய்யணுன்றது தான் என்னுடைய நோக்கம். எனக்காக தன்னுடைய உயிரையே தந்தவருக்கு பலம் நிறைஞ்ச என்னுடைய வாலிப காலத்தில் சிறந்த ஊழியம் செய்யணுன்றது நியாயமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொன்னார். இதை ஏற்க மறுத்த சன்னியாசிக்கிட்ட, உங்கள் சீடரில் ஒருத்தன் உங்களுக்கு நல்லா பழுத்த மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக சுவைமிக்க சதை பகுதியை உரித்து எடுத்துட்டு தோலும் கொட்டையுமானதை உங்ககிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டார். உடனே அவர், அப்படியாப்பட்ட செய்கை மன்னிக்கவே முடியாது, அது அவமானத்துடைய உச்ச நிலைன்னு சொன்னார். அதுக்கு சாது சுந்தர் சிங், நம்மளுடைய வாலிப பிரயாயத்தை சிற்றின்பங்களில் கழிச்சிட்டு பலவீனமான கிழட்டு பிரயாயத்தில் எலும்புகளையும் தோலையும் கடவுளுடைய ஊழியத்துக்காக கொடுக்கறது முட்டாள்தனமும் கடவுளை கேவலப்படுத்துறதுமான செயல் தானே அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் வாலிபர்களாகிய சில பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இருக்கும். ஆனால் அதோட இந்த வயசில் நான் எப்படி ஊழியம் செய்ய முடியுன்ற கேள்வியும் இருக்கும். நீ உன்னை குறைவாக எண்ணாத அப்படின்னு எரேமியாவை அழைச்ச தேவன் உன்னையும் அழைக்கிறாரு. இந்நாட்களில் வாலிபர் பல பேரை யோசுவாவுடைய சந்ததியாக தேவன் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் பயன்படுத்தப்படக்கூடிய வாலிபர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வாலிபனே, நீ இயேசுவுக்கு தேவை. தேவன் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிற பட்சத்தில் உன்னுடைய வாலிப வயசுலேயே ஊழியம் செய்கிறதுக்கு உன்னை நீ அர்ப்பணி. நான் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஊழியம் செய்வேன்னு நீ சொல்வேன்னா, ஓய்வு பெற்றதுக்கப்புறம் உங்களுக்கு ஊழியம் செய்யவே ஒருத்தர் தேவைப்படும். நீங்கள் எப்படி ஊழியம் செய்வீங்க? வாழ்க்கையில் சிறந்த பகுதியில் தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசுவுக்கு உங்களை இப்பொழுதே கொடுப்பீங்களா? தேவன் எரேமியாவை ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவன் தன்னை அதுக்கு தகுதியானவன் இல்லை, நான் இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கிறேனேன்னு சொன்னான். அதுக்கு, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாகன்னு எரேமியா 1:7 சொன்னதை நம்மளால் கவனிக்க முடியும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இளம் வயதை கொடுக்காம தட்டி கழிக்கக்கூடிய வாலிப நண்பனே, தயவு செஞ்சு இன்னைக்கு சிந்திச்சு பாரு. ஒருவேளை இந்த சத்தியம் இப்போ வந்திருக்குதே, எனக்கு வயசாயிடுச்சே, எனக்கு இது தேவையில்லை, இது வாலிபருக்கு தான்னு சொல்லி நினைப்பீங்களா? தயவு செஞ்சு அசட்டை செய்யாதீங்க. உங்களை இப்பொழுது தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக கூட அழைக்கலாம். உங்களுடைய பதில் என்ன? தேவனுக்கு நீங்கள் தேவை, உங்களுடைய உள்ளம் தேவை. உங்களை அழைக்கிறது இன்னைக்குன்றத இந்த சிந்தனை பகுதி மூலயமா நீங்கள் உணர்வீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கே அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமீன்.